அண்மை செய்தி. கொடைக்கானலில் பார்பிக்யூ சிக்கன் சமைத்த அடுப்புக்கறி புகையால் 2 பேர் பலி என்ற தகவல் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியை சேர்ந்த 4 பேர் கொடைக்கானலில் சுற்றுலா சென்றபோது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பார்பிக்யூ சிக்கன் சமைத்த 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மது அருந்திவிட்டு பார்பிக்யூ சிக்கன் சமைத்துவிட்டு கறி அடுப்பை அணைக்காமல் விட்டதாகவும் தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பார்பிக்யூ சிக்கன் சமைத்த அறையில் தங்கிய ஆனந்த் பாபு, ஜெயக்கண்ணன் ஆகிய இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சுதல். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ஹாஷினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நேற்று திருச்சியை சேர்ந்த 4 இளைஞர்கள் கொடைக்கானல் சுற்றுலா வந்துள்ளனர். இங்குள்ள சின்னப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் 2 அறைகள் தங்கி வாடகைக்கு எடுத்துள்ளனர். மேலும் கொடைக்கானலில் உள்ள மதுபான கடையில் மதுபானம் மற்றும் பார்பிக்யூ சிக்கன் செய்வதற்காக சிக்கன் மற்றும் மசாலா பொருட்களையும் கையோடு வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தயார் செய்வதற்காக அடுப்புக்கறி மற்றும் அடுப்பும் ஆகியவற்றையும் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் நேற்று நண்பகல் முதல் இரவு வரை கொடைக்கானல் மலைப்பகுதி விடாமல் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் கடுமையான குளிர் நிலை வரைவும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இந்த 4 இளைஞர்களும் நேற்று இரவு தங்களது அறையில் மது இருந்துவிட்டு அடுப்புக்கரையை கொண்டு சிக்கன் சமைத்து சாப்பிட்டுள்ளனர். பிறகு ஆனந்தபாபு, ஜெயக்கண்ணன் ஆகிய இருவரும் ஒரு அறையிலும், சிவசங்கர், சிவராஜ் ஆகிய இருவரும் வேறு ஒரு அறையிலும் தங்கியுள்ளனர். இதில் இரவு பார்பிக்யூ சிக்கன் சமையல் முடித்துவிட்டு அந்த அடுப்பினை அமைக்காமல் தங்களது அறையிலேயே குளிருக்காக அப்படியே விட்டுவிட்டு உறங்கிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர்கள் எதிர்பார்த்து சென்ற போது அவர்கள் இருவரும் மூச்சு இல்லாமல் இருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த அவர்களை சோதித்த போது இருவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து ஆய்வு செய்த பிறகு நேற்று இரவு அடுப்புக்கரையை அமைக்காமல் அறையிலேயே வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இறந்து போன இந்த இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். ஏற்கனவே இது போல அடுப்புக்கறி புகை காரணமாக மூச்சு நோய் ஏற்பட்டு இறந்த சம்பவங்கள் கொடைக்கானல் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து கொடைக்கானல் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாஸ்னி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குறிஞ்சுவே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.